ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த அக்ரெசிவ் ஷேக் எடிட் எப்படி பண்றதுன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சாம்பிள் வீடியோ அனுப்பிச்சு கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ எந்த ஆப்ல எடிட் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு இன்ஷார்ட்ல ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த எடிட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் எனக்கு சாம்பிள் வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் லோகோஸ், PNG ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயில் ஐடி இருக்கும், krishna001@gmail.com இருக்கும். கரெக்டா ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணுங்க, அதுக்கு மெயில் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபோட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பிளாங்க்னு இருக்கும். இந்த பிளாங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கும். கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் உங்களுக்கு கட் ஆயிரும். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு யூடியூப் லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட், க்ளோ எஃபெக்ட், லோகோஸ் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மெட்டீரியல்ஸ்ல ஜிப் ஃபைலா கொடுத்துருப்பேன். 1 கிளிக்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்றதுனோ அதுக்கு கீழேயே வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க லோகோ ஆட் பண்ணிட்டு கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கு, அதுல சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட 2 ஃபிங்கரை வச்சு ஸ்கிரீன்ல இந்த மாதிரி நல்லாவே ஜூம் இன் பண்ணிக்கோங்க. கீழே குட்டியா பாட்ஸுமா இருக்கு, இதுல ஒரு 15% நான் வச்சுக்கிறேன். இது உங்க சாய்ஸ் தான். டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு க்ளோ எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிட்டு இதை மேலே கொண்டு வந்து வச்சிருங்க. சென்டரில் இருக்கிற யூடியூப் லோகோவை கீழே வச்சுட்டு மேலே இருக்கிற க்ளோ எஃபெக்டை சென்டரில் வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா யூடியூப் லோகோவை சென்டரில் வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கீழே குட்டியாக ஏரோ மார்க் இருக்கும், இதை டச் பண்ணிங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் கேட்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இப்போ அப்படியே மேலே ஏரோ மார்க் இருக்கு, இதை டச் பண்ணிட்டு பேக் கொடுத்துக்கோங்க. இதை இன்டூ மார்க் கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் இருக்கிற க்ளோ எஃபெக்டும் டெலீட் பண்ணிடுங்க. இப்போ PIP ஆப்ஷன் கொடுத்து இதே மாதிரி வந்து எல்லா லோகோஸையும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஹோம் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஷாட்டோட ஹோம் மெனுக்கு வந்துடும். இப்போ வீடியோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பிளாங்க்ன்ட்டு இருக்கும், இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸ் ஆப்ஷன் 9:16 ரேஷியோ இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட ட்ராக் பண்ணி இழுத்து வச்சிருங்க. கரெக்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட. மேலே மியூசிக் ஐக்கான் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு கேட்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடியோ அனுப்பிச்சாருன்னு சொன்னான்ல, அந்த எடிட்டட் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு கேட்கும். அதாவது இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்து பீட் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். நம்ம 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஆனால் 4.8 செகண்ட்ஸ்லேயே பீட் முடியுது. ஸோ அதனால் 4.8 செகண்ட்ஸில் இங்கே வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு கடைசியில் இருக்கிறத டிக் மார்க் கொடுத்துட்டு அப்படியே வந்து இங்கே ஸ்ப்ளிட் கொடுத்து டெலீட் கொடுத்துருங்க. இப்போ PIP ஆப்ஷன் கொடுத்து ஒவ்வொரு லோகோஸும் வந்து ஆட் பண்ணிட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து வச்சுட்டு வந்துடுங்க. எல்லாமே வச்சதுக்கப்புறம் லைனாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ரீனில் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. கீ ஃப்ரேம் கொடுக்கணும். மேலே இதுதான் கீ ஃப்ரேம், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அப்படியே கீழே வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம், மறுபடியும் கீழே ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே ஸ்டார்டிங் போய்க்கோங்க. இங்கே ஒரு கீ ஃப்ரேம் நம்ம வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் 2.4 செகண்ட்ஸ் கிட்ட தள்ளி வச்சு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே எல்லாத்துக்குமே வந்து சேம் பிளேஸில் வச்சு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டே வந்துருங்க. இப்போ லாஸ்ட்டில் இந்த செகண்ட் கீ ஃப்ரேமில் வச்சுருக்கீங்களா, இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் அந்த யூடியூப் லோகோவை வந்து கொஞ்சம் கீழே இந்த மாதிரி சென்டருக்கு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி வச்சிருங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பையும் அதே மாதிரி சென்டருக்கு கொஞ்சம் பக்கத்தில், இதே மாதிரி எல்லா லோகோஸையும் வந்து பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிருங்க அந்த செகண்ட் கீ ஃப்ரேம்ல வச்சு. இப்போ எல்லா 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன்ல மேல இருந்து இந்த 3rd ஆப்ஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நார்மலா ஸ்மூத்தா வரும். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கு எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 or 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இன்ஷாட்டோட மெனு பேஜுக்கு வந்துடும். இப்போ வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ண வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆடியோவை நான் வந்து கம்மி பண்ணாமல் சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஆடியோவை வந்து ஃபர்ஸ்டே கம்மி பண்ணிடுங்க. நான் இதில் வந்து வால்யூம் ஃபுல்லாகவே குறைச்சிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ மியூசிக் ஆப்ஷன் கொடுத்து சேம் அந்த வீடியோ சாங்கை வந்து ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். டிக் மார்க் கொடுத்துக்கோங்க.
மேலே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஷேக் ஆப்ஷன்ல கீழே ஷேக் எஃபெக்ட் இருக்கு. இந்த ஷேக் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ எண்டிங்க்கு முன்னாடி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் முன்னாடி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் பீட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ஜூம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜூம் எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் கிட்ட எண்டிங்கில் அந்த பீட் வந்து வரும். உங்களுக்கே அது ப்ளே பண்ணி பார்த்தா ஃபீல் ஆகும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஷார்டன் பண்ணி வச்சிருங்க. எஃபெக்ட் குட்டியாக இருக்குனாலும் உங்களுக்கு தெரியலனா எம்டி ஸ்பேஸில் வச்சு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. 2 ஃபிங்கரில் வச்சு இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் ஆயிரும். அப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்து ஷார்டன் கரெக்டாக அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சிருங்க. இப்போ இந்த எஃபெக்டை டச் பண்ணி மேலே எடிட் ஆப்ஷன் இருக்கு. எடிட் கொடுத்து ஸ்ட்ரென்த்தையும் இன்டர்வெல்லையும் நான் ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். கீழே பிளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா வீடியோ போட்டோன்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்து 6.1 செகண்ட் கிட்ட கரெக்டாக அந்த பீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஸ்பிட் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. மேலே அனிமேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் இன் அனிமேஷனில் ரிப்பிள் அப்படிங்கிற அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 2 செகண்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்க்கு வந்து இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஃபுல்லாகவே ரைட் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவில் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழிருந்து லாஸ்ட் அனிமேஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ பிளஸ் ஐக்கான் கொடுத்து வீடியோ போட்டோ ஆப்ஷன் கேட்கும். இதை கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 7th செகண்டில் அந்த பீட்டுக்கு முன்னாடி ஸ்பிட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன் ஆப்ஷனில் சேம் இந்த ரிப்பிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூடியூப் லோகோக்கு நான் வாட்ஸ்அப் லோகோ கொடுத்துட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எஃபெக்ட் அப்படியே தான் இருக்கும். மேலே ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து வேற லோகோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிரும். அந்த எஃபெக்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். அடுத்த பிக்சருக்கும் நான் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். பிளஸ் ஐக்கான் கொடுத்து அடுத்த லோகோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7.9 செகண்ட்ஸில் ஸ்பிட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் மிஸ்டேக்னா ஸ்பிட் பண்ணா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் லாஸ்ட்டில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு டைமிங் சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸ்பிட் பண்ண. இதுக்கும் மேலே அனிமேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இன் ஆப்ஷனில் ரிப்பிள் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் வச்சு இந்த மாதிரி ரைட்டில் வந்து தள்ளி வச்சிருங்க. சேம் ப்ராசஸ் தான். அடுத்த பிக்சர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு இதை 8.7 செகண்ட்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த பீட்டுக்கு முன்னாடி தான். இதுக்கும் அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து ரிப்பிள் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அடுத்த லோகோ பிளஸ் ஐக்கான் கொடுத்து ஆட் பண்ணிட்டு 9.4 செகண்ட்ஸில் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க எக்ஸஸாக இருக்கிறத. இப்போ இதுக்கும் அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து ரிப்பிள் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ரைட் சைட் ஃபுல்லாக ஹைட் பண்ணி வச்சிருங்க, மூவ் பண்ணி. இதுக்கப்புறம் 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த லாஸ்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் லோகோக்கு நான் ஈஸ் ஆப்ஷன் கொடுக்க மறந்துட்டேன், அதனால ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து லாஸ்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அடுத்த பிக்சர் வந்து பிளஸ் ஐக்கான் கொடுத்து நான் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக 10.2 செகண்ட்ஸில் பீட்டுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிறத டெலீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து ரிப்பிள் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த லோகோஸ்க்கு மட்டும்தான் கீ ஃப்ரேம் கொடுக்கணும், மற்றதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ரிப்பிள் கொடுத்தீங்கனாலே போதும். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து அடுத்த லோகோ வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக 11th செகண்டில் ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து ரிப்பிள் அனிமேஷன் கொடுத்து ஸ்டார்டிங் 2 கீ ஃப்ரேம் வச்சு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் கரெக்டாக ரைட் சைடில் ஃபுல்லாக ஹைட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து லாஸ்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அடுத்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணிக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க.
இப்போ இந்த பிக்சரை வந்து உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு கொஞ்சமாக இந்த மாதிரி ஜூம் இன் சின்னது பண்ணி வச்சுட்டு கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷனில் 3rd ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி. அதுக்கப்புறம் கீழே குட்டியாக பாட்ஸ்மாக இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 10 கிட்ட நான் வந்து வச்சுக்கிறேன். உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிக்சரை வந்து 11.7 செகண்ட்ஸில் வந்து பீட்டுக்கு முன்னாடி கரெக்டாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு மேலே அனிமேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த அனிமேஷன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சிங் ஒன் இந்த அனிமேஷனை வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஸ்வாடை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வாட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வாடுக்கு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதை இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீழே எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்வாடுக்கு வந்து நான் அனிமேஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். டிக் மார்க் கொடுத்து அடுத்த பிக்சர் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக 12.6 செகண்ட்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் டபுள் டிக் மார்க் கொடுக்கவே கொடுக்காதீங்க, சிங்கிள் டிக் மார்க் மட்டும் கொடுத்துருங்க. இந்த பிக்சர் வந்து 0.8 செகண்ட்ஸ். இனி வர எல்லா பிக்சருமே 0.8 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்துருங்க. லாஸ்ட் பிக்சர் மட்டும் 7 செகண்ட்ஸ் வரும். அதை மட்டும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிக்சர் சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த பிக்சர் மேலே வச்சு மேலே ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து பிக்சர் வந்து சேஞ்சஸ் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்கள் எஃபெக்ட் கொடுத்துருப்பீங்களா ஸ்டார்டிங்கில், அதை வந்து கடைசியில் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு கேட்கும். வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த பிக்சரோட ஸ்டார்டிங் ஃபேஸில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வைப்ரேட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃப்ளிக்கர் எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏரோ மார்க் உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி கொஞ்சம் இழுத்து ஷார்டன் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் ஸ்டார்டிங்க்கு கரெக்டாக மேக்னெட் மாதிரி அதுவே வந்து ஒட்டிக்கும். இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்வாட் அனிமேஷன் எங்கே வருதோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு மியூசிக் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு மேலே மியூசிக் ஐக்கான் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் மை மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்வாட் மியூசிக் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த டைமிங்கில். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்து 1080 ஆர் 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் தெரியும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.